ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் கிளாசிக் தமிழ்ச்சி. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஃபுட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன ஃபுட் வீடியோனா நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச மட்டன் பிரியாணி கூட சைட் டிஷ் பார்ப்போமா தெரில. பட் மட்டன் பிரியாணியோட ரெசிபி கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம சேனல் இந்த வீடியோவில் உண்டு. எனக்கு லாஸ்ட் வீடியோவில் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. லாஸ்ட் வீடியோ எனக்கு ரொம்ப இதாக போச்சு, 1.6K வியூஸ் போச்சு. ரொம்ப தேங்க்ஸ் அவங்க எல்லாருக்கும். சரி, ஓகே, இந்த வீடியோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிரியாணி டீனேஜர்ஸ் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட கொடுங்க. நல்ல சக்ஸஸ் ஆச்சுன்னா கீப் ஆன் டூயிங். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கிலோ மட்டன் எடுத்துருக்கோம். இந்த மட்டனை நல்லா மஞ்சள் பொடி போட்டு வாஷ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சிட்டோம். மட்டன் வேக வைக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணிவிட்டு நான் மட்டன் கூட போட்டு மட்டனை நல்லா குக்கரில் வேக வைக்க போகிறேன். வேக வைக்கிறதுக்கு முன்னாடி மட்டன் வேக வைக்கும்போது குக்கரில் கொஞ்சமாக நல்லெண்ணெயோ எந்த ஆயில் உங்களுக்கு இருக்கோ அந்த எண்ணெயை கொஞ்சமாக விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அதில் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு இந்த ஆயிலில் கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா மட்டன் போட்டு நீங்கள் வேக வைக்கலாம். இது என்ன ஆகும்னா இஞ்சி பூண்டு அந்த மட்டனோட நல்லா மிக்ஸ் ஆகும். அந்த ரா ஸ்மெல்லும் இருக்காது. நல்லா உங்களுக்கு மட்டனோட ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். மட்டன் போட்டுட்டு ஒரு தடவை லைட்டாக இப்படி நல்லா அந்த இஞ்சி பூண்டு மட்டனோட மிக்ஸ் ஆகிற மாதிரி கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் இப்போ வேக வைக்க போகிறேன். மூடிட்டு நான் வெயிட் போட்டுட்டேன். ஒரு 8 விசில், நல்லா 8 விசில் வந்து நல்லா வேகட்டும். மட்டனுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணி நம்ம மட்டனை வேக வச்சிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, பிரியாணி செய்கிறதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அது கூட சில மசாலா ஆட் பண்ணி நம்ம அந்த மசாலாவை ரெடி பண்ண போகிறோம். இஞ்சி பூண்டு கூட பட்டை, கிராம்பு, கடல் பாசி, அன்னாச்சிப்பூ இவ்வளவு ஆட் பண்ணி நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். மசாலா போட்டு இஞ்சி பூண்டு அரைச்சி பேஸ்ட்டு இப்போ ரெடி ஆகிடுச்சு. பிரியாணிக்கு தேங்காய் பால் எடுக்க போகிறோம். தேங்காய் பாலுக்கு தேங்காய் கூட சோம்பு, ஏலக்காய் இந்த ரெண்டையும் தேங்காய் கூட ஆட் பண்ணி இப்போ நம்ம நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி தேங்காய் பால் எடுக்க போகிறோம். களைஞ்சிக்கிட்டு 20 நிமிஷம் ஊற வைக்க போகிறோம். செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் அப்படிங்கிறத ஒரு வியூ பார்த்துடலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட இஞ்சி பூண்டு கூட கரம் மசாலா எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த பேஸ்ட்டு, வெங்காயம் நான் 4 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். தக்காளி 4 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். 4 பச்சை மிளகா. இந்த பச்சை மிளகா பார்த்திங்கன்னா இப்படி லேசாக வகுந்து வச்சுருக்கேன். இந்த 4 பச்சை மிளகாவும் அப்போ அதனுடைய ஃப்ளேவர் அதில் இறங்கும். அதுக்காக இந்த மாதிரி நான் வகுந்து வச்சுருக்கேன். இது ரம்ப இலை எங்கள் ஊரில் இங்கே கிடச்சிருக்கு. நீங்கள் கிடச்சதுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. அதுக்கப்புறம் பே லீஃப் பிரியாணி இலை, 1 கப்பு தயிர், புதினா மல்லி இலை நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கீ, அப்புறம் கோகோனட் ஆயில் இவ்வளோ வச்சுருக்கேன். நீங்கள் கோகோனட் ஆயில் இல்லைன்னா உங்களுக்கு என்ன ஆயில் அவைலபிளாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் தேங்காய் பால். ஸோ இதெல்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தேவையான திங்ஸ் ரெடி பண்ணி வச்சாச்சு. பிரியாணி செய்கிறதுக்கு நான் இப்போ இந்த பெரிய பாத்திரம் எடுத்திருக்கேன். இது 1.5 கிலோ ரைஸ்க்கு இது கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் குக்கர் கம்மியாக சமைக்கிறதுக்கு நீங்கள் குக்கர் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு நெய் ஆட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுறேன். தேவையான அளவு நம்ம தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். வெங்காயம் போட்டு வதக்கிக்கிட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ண போகிறோம். தக்காளி போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ நான் பச்சை மிளகாய் ஆட் பண்ண போகிறேன். பச்சை மிளகாய் ஆட் பண்ணி லைட்டாக கிளறி விட்டுட்டு நம்ம மல்லிப்பொடி, வத்தல் பொடி, மஞ்சள் பொடி இந்த 3 ஆட் பண்ணுறோம். மஞ்சள் பொடி ஒரு சின்ன ஸ்பூன் போட்டுக்கிறேன், 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். மல்லிப்பொடி ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன்.
மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ப நான் வந்து 6 ஸ்பூன் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றேன். மசாலா கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம புதினா மல்லி இலை நறுக்கி வச்சுருக்கிற இந்த புதினா மல்லி இலை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கிறேன். இந்த நறுக்கி வச்ச ரம்ப இலையும் அதோட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிட்டு இருக்கேன். இப்போ பட்டை, ஏலக்காய், கடல்பாசி, அன்னாச்சிப்பூ இதெல்லாம் நம்ம இஞ்சி பூண்டு கூட அரைச்சதுனால உங்களுக்கு அதே நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுத்துரும். இல்லைன்னா நம்ம சாப்பிடும்போது அதெல்லாம் டிஸ்டர்ப் ஆகிட்ருக்கும். பசங்கள்லாம் அதை எடுத்து ஓரமாக வச்சு சாப்பிட்டுட்ருப்பாங்க. இது நல்லா நம்ம இஞ்சி பூண்டோடு அரைச்சதுனால நம்ம தனியாக இஞ்சி இந்த இது போட தேவையில்லை. பட்டை, ஏலக்காய்லாம் போட தேவையில்லை. ஏலக்காய், சோம்பு நம்ம தேங்காய் பாலோடு அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ அது நம்ம மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா ஒரு ஃப்ளேவர், பிரியாணியோடைய ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ரைஸோட மிக்ஸ் ஆகி. ஸோ நம்ம புதினா மல்லி இலை, ரம்ப இலை எல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம். இப்போ நான் வந்து 1 கப் தயிர் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச மட்டனை இதோட ஆட் பண்ணி கிளற போகிறோம். வேக வச்ச மட்டனை கொஞ்சம் தண்ணி இருக்கும் பரவாயில்ல, அதோட சேர்த்து வேக வச்ச மட்டனை நான் அந்த மசாலாவோட ஆட் பண்ணுறேன். மட்டன் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுங்கிறதுனால தனியாக இஞ்சி பூண்டு போட்டு மட்டனை நல்லா வேக வச்சிட்டோம். இப்போ இந்த மசாலாவோட சேரும்போது உங்களுக்கு அந்த மட்டனில் உள்ள மசாலா வந்து மட்டனில் நல்லா நீட்டாக சேர்ந்துடும். இப்போ மட்டன் போட்டு நம்ம நல்லா கிளறி விட்டாச்சு. ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் ஆகி மசாலா மட்டனும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நல்லா 20 நிமிஷம் ஊற வச்சா அந்த பிரியாணி அரிசியை நான் ஆட் பண்ண போகிறேன். 1.5 கிலோ அரிசிக்கு நான் 3 லிட்டர் தண்ணி ஊற்றணும். தண்ணிக்கு ஆல்ரெடி நான் வந்து ஒரு 1 லிட்டர் போல் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். அது கூட நான் 1.5 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணி 3 லிட்டர் நான் வந்து இதில் அரிசியோடு ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா லைட்டாக அரிசி உடையாமல் லைட்டாக இப்படி கிளறி விட்டுக்கோங்க. இப்போது உப்பு போட போகிறோம். ஆல்ரெடி மட்டன் வேக வைக்கும்போது உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். இப்போ ரைஸ்க்கு தேவையான உப்பை நம்ம சேர்க்க போகிறோம். நான் கொஞ்சம் கல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட பவுடர் சால்ட் இருந்ததுன்னா நீங்கள் அதுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சால்ட்டு நல்லா கரையணும், கரைஞ்சி இதில் சேரட்டும். போட்டாச்சு. சால்ட்டு போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ திராட்சை முந்திரி இருந்ததுன்னா நீங்கள் தனியாக ஒரு கடாயில் கொஞ்சம் கீ விட்டு அதில் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போவே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து கொஞ்சம் பாயில் ஆகணும். நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணல. நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். கேஷ்யூ கிரேப்ஸு, ட்ரை கிரேப்ஸு உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் பாயில் ஆகட்டும், ஒரு கொதி வரட்டும். அது வரைக்கும் இதை வந்து நான் மூடி வச்சிடுறேன். கிளைமேட் வந்துட்டு செம்மையாக இருக்குது. மழை கிளைமேட்டு, மழை நல்லா இப்போ தூர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சுட சுட பிரியாணி அப்புறம் நல்ல மழை நல்லா இருக்கும்ல. ஸோ நம்ம இப்போ சாப்பிட போகிறோம். 2-3 மினிட்ஸில் இப்போ பிரியாணி வந்து ரெடி ஆகிட போகுது. நெக்ஸ்ட் நம்ம வந்து சாப்பிட தான் போகிறோம். ஸோ மழை தான்
எங்கள் வீட்டு டெரஸ்லேருந்து பார்த்தா ஸோ இப்படி தான் இருக்கும். வாங்க உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுதான் ஃபுல்லாக சொல்லணும்னா இப்போ நாங்கள் வந்து பிரியாணி வந்து எந்த ப்ராசஸில் இருக்குதுன்னு தெரில. இப்போ நான் போய் ஷூட் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கோம். இப்போ ஒரு கொதி வந்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா லைட்டாக இந்த பீஸு கொஞ்சம் மேலே வர மாதிரி ரைஸை இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வைக்க போகிறோம். மீடியம் ஃப்ளேமில் இதை மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 minutes டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம அப்படியே மூடி வச்சிட போகிறோம். நான் ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம் கம்மி பண்ணிவிட்டேன். மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு மூடி வச்சுட்டேன். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துட்டு லைட்டாக மிக்ஸ் கிளறி விட்டுட்டு லைட்டாக ரொம்ப வேணாம் லைட்டாக கிளறி விட்டுட்டு இப்படி ஈக்குவலாக பண்ணிவிட்டு இப்படி பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஒரு ஹாட் வாட்டர் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் வெயிட் வைக்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணி கொதிக்க வச்ச தண்ணியை ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ அதை எடுத்து இதில் வைக்க போகிறேன். ஒரு 10 நிமிஷம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம கூட ஒரு 5 minutes கூட வச்சுக்கலாம். இன்னும் குவான்டிட்டி ஜாஸ்திங்கிறதுனால நம்ம கூட ஒரு 5 minutes வச்சுக்கலாம். இப்போ நான் அதை எடுத்து பார்க்குறேன் ரெடி ஆயிடுச்சான்னு. பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆகி ரைஸ் நல்லா குக் ஆகி வாட்டர்லாம் நல்லா அப்சர்வ் ஆகி நல்லா நீட்டாக ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் நம்ம எடுத்து சர்வ் பண்ணலாம். வீடியோஸ் போட்டல அதில் எல்லாத்தையும் நான் கண்டிப்பாக ஒரு பியூட்டி டிப்ஸ் சொல்லியிருப்பேன். பட் ஆனால் இப்போ நான் சொல்ல போகிறது என்னென்னா ஈட்டிங் டிப்ஸ். என்ன டிப்ஸ்னால், நான் எங்கள் வீட்டில் வந்து அவ்வளோவா டியூஸ்டே ஃப்ரைடே வந்து நான்வெஜ் எடுக்க மாட்டோம். அது வந்து எனக்கு ரொம்ப சில நேரத்தில் ரொம்ப சாப்பிடணும் போல இருக்கு. நான் என்ன பண்ணுவேன்னா உடனே யூடியூப் ஆன் பண்ணி இந்த வெளிநாட்டிலலாம் வந்து செய்வாங்க செஞ்சு சாப்பிடுவாங்க பார்த்தீங்களா. இல்லை நம்ம ஒரு வில்லேஜ் குக்கிங் ஏதோ சம்திங் ஒரு சேனல் உண்டு. அதில் வந்து அவங்களே செஞ்சு அவங்களே சாப்பிடுவாங்க. அதை பார்க்கும்போதே எனக்கு வந்து நான்வெஜ் சாப்பிட்ட ஒரு ஃபீல் வரும். ஸோ வந்து நீங்கள் யாராவது இந்த மாதிரி சாப்பிடணும் ஐயோ என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா உடனே யூடியூப் ஆன் பண்ணுங்கள். நல்ல குக்கிங் சேனலாக பாருங்கள். அவங்க செய்கிறதுலேருந்து ப்ராசஸ்லேருந்து பாருங்கள். பார்த்து அவங்க சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் பாருங்கள். செம்மையாக இருக்கும். உங்களுக்கு வயிறு அப்படியே நனைஞ்சிரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கடைசியாக நம்மளோட பிரியாணி ரெசிபி வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. ரொம்ப நேரம் இல்லை, கொஞ்சம் நேரம் தான் ஆச்சு. ஏன்னா அது வந்து நிறைய பேருக்கு சமைக்கிறதுனால குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அரிசி வேகணும், அதனால கொஞ்சம் நேரம் தான் ஆச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு நல்லா பசிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ டைம் ஆகிட்டு நான் சாப்பிட போகிறேன். நம்ம சாப்பிட போகிறோம். இலையில வச்சு சாப்பிட போகிறோம். ஸோ எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். பிரியாணி, மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. மட்டன் பிரியாணி, அப்புறம் என்னது வெங்காயம் மசாலா கறி ப்ளஸ் வந்து வெங்காயம் தயிர் கிச்சடி, வெங்காய தயிர் கிச்சடி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. கிளைமேட் வேறு நல்லா இருக்குது, நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்குது. இப்போ வந்து மட்டன் பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க போட்டு தான் நம்ம சாப்பிட்லாம். எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு பார்க்கலாம். சாப்பிட்டு போகிறேன். அப்பளம் பாருங்க மணக்குது, அப்படியே நல்ல மணமாக இருக்குது. இது வந்து மசாலா கறி, இது வந்து வெண்மேக்கர் போட்டு உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு மசாலா கறி பண்ணியிருக்காங்க. நான் சாப்பிடவே இல்லை, நல்ல மனமாக இருக்குது. ஒரு பால் பாயசம் வர வைக்க சொன்னேன், அவங்க வைக்கவே இல்லை. சரி பரவாயில்ல, இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சூடாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. மட்டன் நல்லா வெந்திருக்குது. இந்த குருமா, இந்த மழைக்கு, இந்த கிளைமேட்டுக்கு இப்படி சுட சாப்பிட்ற சமயத்தில் ரொம்ப சுவையாக அருமையாக இருக்குது. நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். இதே மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். சரி செஞ்சு கொடுத்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம். எல்லாத்தையும் வச்சு வெங்காயம் மசாலா கறி ஜோல் அப்புறம் பால் பாயசம் மட்டும் மிஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் அதை போட்டுடலாம்.
மாதிரி போன வீடியோக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, பாதி பேர் எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் அப்பா. என்ன சொல்கிறது, எல்லோரும் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. நிறைய வந்து இந்த கோயிலை பற்றி நிறைய வீடியோ பண்ணோம்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இன்றைக்கி வந்து பிரியாணி, மட்டன் பிரியாணி நாங்கள் வந்து பண்ணோம். அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ப்ளஸ் நெக்ஸ்ட்டு 2-3 டேஸில் வந்து இன்னொன்று வந்து கோயிலை பற்றி, அதுக்கப்புறம் இங்கே உள்ள ஆளுங்களை பற்றி, இங்கே கிருஷ்ணங்கோப்பில் இருக்கக்கூடிய அவ்வளோ கோயில்களையும் பற்றி உள்ள டீட்டெயில்ஸ் வந்து விரைவில் எதிர்பார்க்கலாம். அப்புறம் நான் ஆக்சுவலாக நிறைய வீடியோ பண்ணியிருந்தேன். பட் ஆனால் அப்பா கூட ஒரு வீடியோ பண்ணது தான் அவ்வளோ ரீச் ஆச்சு. ஸோ அப்பாவுக்கு என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் தான். கமெண்ட்லேயும் சரி, எனக்கு பர்சனலாகவும் சரி, நிறைய பேர் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க எங்கள் அப்பாவை பற்றி. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக இதில் அப்பாவே இன்க்ளூட் பண்ணது ரொம்ப 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 தேங்க்ஸ். இதேமாதிரி எனக்கு எல்லா வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனை, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.